அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். நேத்ரா தொலைக்காட்சியின் பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும். ஜோதிடம் என்பது ஒரு கடலை போன்றது என்று சொல்வார்கள். குறிப்பாக கடலை போல இருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்திலே அது பற்றிய விளக்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஜாதகம் எழுதப்படுகின்றது. அந்த குழந்தையினுடைய இறுதி காலம் வரை ஜாதகம் முறையாக கணிக்கப்பட வேண்டும். அந்த ஜாதகத்திலேயே நாங்கள் கட்டங்களை பார்த்து அது நேரம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அறிந்து அந்த மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், பரிகாரங்களா இல்லைண்டா வழிபாட்டுகள் மூலமாக தீர்த்து கொள்வதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இவற்றை சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சரியான ஒரு ஜோதிடரை நாங்கள் நாட வேண்டும். அவ்வாறு நாடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்டாயமாக நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். அந்த வகையில் எமது நிகழ்ச்சிகளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் எமது நேத்ரா தொலைக்காட்சியினுடைய பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் பாண்டவ ஜோதிட அதிபதியுமான கலாநிதி ஸ்ரீ சர்மா சுவாமிகள் எமது நேர்களுக்கு சிறப்பான முறையில் தெளிவான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். குறிப்பாக இந்த ஜாதகம் பிறந்த குழந்தையிலே எழுதப்படுகின்றது. அடிக்கடி இந்த ஜாதகம் கணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனை சரியான ஒரு ஜோதிடரை நாட வேண்டிய ஒரு பொறுப்பும் மக்களிடம் இருக்கின்றது. அப்போதுதான் பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொள்ளலாம். இப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை மாதம் என்பது ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்த மட்டும் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கின்றது. நாளைய நாள் கார்த்திகை மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதாக கூறுகின்றீர்கள். என்ன சிறப்பு? பொதுவாகவே அனைவருக்கும் நேத்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாளைய நாள், அதாவது 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நாளைய நாள், அனைவரும் 21ஆம் நாள் தேதி நாளைய நாளை தவற விட்டுறக்கூடாது. என்றால் நாளைய நாள் மிக சக்தி வாய்ந்த நாள், அதாவது தெய்வீக சக்தி அம்சங்கள் பொருந்திய நாள் நாளைக்கு. அந்த நாளைய நாள் அனைவரும் என்னென்னா காலையில் எழுந்து குளிச்சு மொழிகி சிவனை கட்டாயம் சிவனை வழிபட்டுடணும். என்றால் நாளைக்கு பிரதோஷ விரதம், நாளைக்கு சோமவாரத்தில் வர்றது, என்னென்னா கார்த்திகையில் வர்ற பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த பிரதோஷத்தை இந்த நாளை தவற விட்டுறக்கூடாது. என்னென்னா நமக்கு நேர காலம் எல்லாம் கூடி வரணும் என்று சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நல்ல காரியத்திற்கு நமக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நேர காலம் எல்லாம் கூடி வருதுண்டா, இப்போ நல்லா வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்படியான காலம் நாளைய நாள் நாளைய நாள் தவற விட்டுறாதீங்க. நாளைய நாள் ரொம்ப சுத்தமாக இருக்கணுண்டா வீட்டில் மச்சம் சமைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்நியோன்யமாக இருக்கும். காலையிலே என்னென்றால் மஞ்சள் நீர் தெளிச்சிடணும். மஞ்சள் நீர் தெளித்து கட்டாயம் என்றால் சிவனுக்கு வில்வ இலை என்று எங்கேயாவது இருந்துட்டா இன்றைய நாள் நீங்கள் வில்வ இலை எங்கேயாவது பறிச்சு கொள்ளுங்க. பறிச்சுட்டு காலையில் உங்களோட வீட்டில் உள்ள அந்த சிவன் படத்துக்கு ஒரு வில்வ இலையாவது வைக்கணும். என்னென்னா அப்படி செய்யும் பொழுது என்னென்னா உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் விலகிடு. ஏன்னா நாளைய நாள் அங்க சம்பூர்ண அம்சமான நாள். இந்த நாளை நம்ம மன சந்தோஷம் மனப்பூர்வமாக அன்னியோட ஆசையாக நம்ம நாளை நாளை கொண்டாடணும். என்னென்னா நாளை நாள் சிவனுக்குரிய அங்க அம்சமும் பொருந்திய நாள். கங்கை ஜமுனா இத்துரு சிந்து காவிரி நர்மதா கோதாவரி சரஸ்வதி என்ற கங்கை இந்த ஆசீர்வாதம் கிட்டதுனால சிவன் அம்சத்தோட அங்க சம்பூர்ணமான கார்த்திகை இந்த மாதத்தில் மகா பிரதோஷத்தில் அனைவருக்கும் சிவ பக்தர்கள் அனைவருக்கும் மிக ஆசீர்வாதமான அனைமையக்கூடிய நாள், மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். நாம் குடும்பத்தில் நமக்கு எண்ணிய கர்மங்கள் நினைத்தது எல்லாமே கர்மங்களும் எல்லாமே வெற்றி அளிக்கக்கூடிய நாளை நாள் நாம் சுத்தமாக தூய்மையாகவும் அந்த நாளை பிரதோஷத்தை நாள் நாளை நாள் சுத்தமாக இருந்துட்டாலே அடுத்து வர்ற கர்மங்கள் எல்லாமே நம்மளை விட்டு எல்லாம் கடந்து போய் நாம் எதிர்பார்க்குற அனைத்து காரியங்களும் சிவன் ஆசீர்வாதத்தோடு வெற்றி அளிக்கும். நாளை நாள் ரொம்ப அருமையான நாள், சிறப்பான நாள். நாளை நாள் சுத்தமாக வாழ்ந்துடுங்க. நாளை நாளை தவற விட்டுடாதீங்க, செய்ய மறந்துடக்கூடாது. என்னடா கோயிலில் போய் கும்பிடணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இன்னொரு பூஜை அறையில் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு அதுலேயே சிவன் படம் இல்லை என்றாலும் சிவனை நினைச்சு சரி நாளை நீங்கள் வேறு எந்த படம் வச்சிருந்தாலும் சரி, பிள்ளையார் படம் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சிவனை நினைச்சு நாளை நாள் விலை கட்டி, அதாவது நின்று சொன்ன வில்வேலையை பூஜையில் பூஜை அறையில் வச்சு நாளை நாள் நீங்கள் கட்டாயம் கும்பிடணும். கும்பிட்ட பொழுது நின்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் நினைச்சபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளை நாள் கட்டாயம் மறந்துடாதீங்க. நாளை நாள் அமோகமான ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது.
பொதுவாக சுவாமி இந்த பிரதோஷ காலம் என்பது ஒரு மிக சிறந்தது. குறிப்பாக எங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த பிரதோஷ நாள் இருக்குது. இந்த பிரதோஷ நாளில் இந்த நேரத்தில் கட்டாயம் உங்கள்கிட்ட கேட்கணும், சிவனை வந்து சுற்றி வருவார்கள் தானே பிரதோஷ நேரத்தில், அது முறையாக எவ்வாறு சுற்றி வர வேண்டும்? அதாவது என்னென்னா பிரதோஷத்தில் வந்து சிவனுக்கு முதலிடம் இல்லை, நந்திக்கு தான் முதலிடம். அனைவருமே நந்தியை தான் வணங்க வேண்டும். ஏண்டா சிவனுக்கும் முதலிடம்னா நந்திக்கு தான். அதை வந்து நாம் எல்லாருமே எல்லாருமே பிளவு விடுறது உண்டுன்னா நாம் வந்து பிரதோஷத்தில் வந்து சிவனை கும்பிடுறது, சிவனை சுற்றி கும்பிடுறது, அதாவது இதில் வந்து நம்ம சிவனுக்கு அதாவது நந்திக்கு தான். பொதுவாக என்னென்னா பிரதோஷத்தில் வந்து சிவனை கட்டாயம் சுற்றி கும்பிட்டு வந்து நல்லது கிடையாது. அதாவது சிவனுக்கு நாமல் வந்து பிரதோஷ விரதத்தை அடுத்து மற்ற நாட்களில் வந்து நாம் சிவனை கும்பிடலாம் ஒழிய பிரதோஷத்தில் நாளில் வந்து நம்ம சிவனை சுற்றி கும்பிடுறது வந்து மிகப்பெரிய தவறு. என்ன காரணம் என்று சொன்னால் அன்றைக்கு வந்து நந்தி தேவர் என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நந்திக்குரியது இருக்கு. ஏன்னா நந்தி வந்து தியானத்திலேயே இருப்பார். என்னென்று சொன்னால் மாலை 4:30 6 மணி வரைக்கும் அவரிடம் நந்தி சிவனை பார்த்து சிவன் ஆசீர்வாதத்தில் சிவன் அனுக்கிரகம் ஆசீர்வாதம் எப்போ கிட்டும் என்ற ரீதியில் வந்து நந்தி தேவர் வந்து சிவனை பார்த்து தியானம் இருக்கும் பொழுது அந்த குறுக்கீடு செய்யும் பொழுது மக்கள் பக்தர்கள் குறுக்கீடு செய்யும் பொழுது அதில் வந்து நந்தி தேவர் தியானம் வந்து கலைகிறது. தியானம் கலையும் பொழுது என்னென்னா அந்த நாமல் வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பலன் நமக்கும் கிட்டாமல் போயிடும். அதனால வந்து என்னன்னா பிரதோஷத்து விரதத்தில் வந்து சிவனை வந்து சுற்றி கும்பிடுறது வந்து தவிர்த்து கொள்ளணும்னா பிரதோஷம் இல்லாத மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வந்து சிவனை வந்து நீங்கள் கும்பிடலாம். ஆனால் பிரதோஷ விரதத்தில் வந்து கட்டாயம் என்று சொன்னால் நந்திக்கு மண்டியிட்டு நந்தியை கும்பிடணும். அதாவது மண்டிக்கால் இட்டு நந்தியின் காதில் அவர் நீங்கள் சொல்லும் வார்த்தை படும்படி நீங்கள் வந்து அடுத்தவர் கேட்காமல் சொல்லணும். ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாலும் நீங்கள் நந்திக்கு சொல்லும் வார்த்தைகள் கேட்கும் பொருளோ கேட்கும் வார்த்தைகள் அதை அடுத்தவர்கள் கேட்காமலுக்கு நந்தியின் காதுக்கு மாத்திரம் கேட்கும்படி நீங்கள் பிரதோஷத்தில் மண்டியிட்டு நந்தியை வணங்கணும்படிய சிவனையும் நந்தியையும் சுற்றி கும்பிடுறதை வந்து தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த நந்தி தேவர் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த தியானம் வந்து சிவனை நோக்கி வணங்க இருப்பதனால் அவர் அந்த சிவர் வந்து பிரதோஷ விரத்தி நேரத்தில் வந்து சிவனை சுற்றி கும்பிடும் பொழுது நமக்கு சில பாதிப்புகள் வரலாம். அதனால் வந்து மக்களுக்கு வந்து எப்படி கும்பிடணும் என்ன மாதிரி கும்பிடணும்னு தெரியாமல் போயில சில சிக்கல்கள் கும்பிடுவார்கள். கும்பிடும் பொழுது என்னென்னா வர்ற தீமைகளை வந்து நாம் பக்தர்கள் தான் அனுபவிக்கணும் மொழிய அதை வந்து அந்த நன்மை வந்து கிடைப்பது குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் நன்மை பெற்றுக்கிறது தான். அந்த நன்மை வந்து நமக்கு சரியாக வரும் பொழுது நாம் சரியாக கும்பிடுறது படினத்தை வந்து நாம் வந்து எந்த நேரத்தில் என்ன பரிகாரம் செய்தால் என்ன பூஜைகளை வழிபாடலாம் அந்த பூஜையில் என்ன மாதிரி நன்மை பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சரிவர தெரிஞ்சு கொண்டு செய்யும் பொழுது கும்பிடும் பொழுது நமக்கு டிரெக்டாகவே கடவுளின் ஆசீர்வாதம் அங்க சம்பூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நந்தி இதுக்கு வந்து முதல்ல அபிஷேகம் சிறப்பான அபிஷேகம் இடம்பெற்று பிறகு சிவனுக்கு பூஜை இடம்பெறும். ஒரு சிறப்பான ஒரு நாள் நாளைய நாளும் இருக்கின்றது. அதற்கு சுவாமி சொன்னதை போன்று வில்வ இலையை வந்து சிவனுக்கு சாத்தி உங்களுடைய தியானத்திலே இருந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் நீங்களும் சுவாமியிடம் கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்புவதற்கு முன்னதாக உங்களுடைய ஜாதக குறிப்பை சரியான முறையில் அனுப்பி வையுங்கள். அதே போன்று கேள்விகளை தெளிவாக அனுப்புங்கள். பிறந்த திகதியை எழுதி அனுப்பும் போது அதனுடைய நேரம் மற்றும் பிறந்த இடத்தை கட்டாயமாக குறிப்பிட்டு தெளிவான கேள்வியை எழுதி அனுப்புங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பண்டாரவளை ஸ்ரீ சிவபத்ரகாளியம்மன் ஆலயம், இலக்கம் 18A, சேனநாயக்க மாவட்ட பண்டாரவளை என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். அந்த நேரம் சுவாமியை நீங்கள் நேரடியாக சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக நீங்கள் கட்டாயமாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் இப்பொழுது திரையிலே காணக்கூடியதாக இருக்கும். 07732270005 என்பது தொலைபேசி இலக்கம். அதே போன்று வாட்ஸ்அப் இலக்கம், அதிலும் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதே நேரம் 05722224591 என்ற தொலைபேசி இலக்கம் காணப்படுகின்றது. திரையில் காணப்படுகின்ற அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதேபோன்று ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளை சுவாமியை நீங்கள் சந்திப்பதற்கான இடமாக வெள்ளவத்தையில் இருக்கக்கூடிய ஃபெட்ரிகா வீதியில் இருக்கக்கூடிய அவருடைய காரியாலயத்துக்கு நீங்கள் சென்று அவரை சந்திக்கலாம். செவ்வாய் முதல் சனிக்கிழமைகளில் பண்டாரவளை ஸ்ரீ சிவபத்ரகாளியம்மன் ஆலயத்துக்கு சென்று சுவாமியை சந்திக்கலாம். ஏற்கனவே சொன்னதுதான், கட்டாயமாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகமான பக்தர்கள் மக்கள் வந்து தங்களுடைய ஜாதகத்தை சுவாமியிடம் காட்டி அதுக்கான பரிகாரங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்கின்றார்கள் என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். எனவே இன்னொரு விடயம் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலும் தன்னுடைய நேரத்தை மக்களுக்காக சிறப்பாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக சுவாமி வருகை தந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சுவாமி இந்த வீடுகள் வந்து கட்டுறாங்க. வீடுகள் கட்டும்போது கட்டாயமாக வாஸ்து பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். வீடுகளை வாஸ்து முறையிலே பார்த்து
சரியான முறையில் செலவு செய்து கட்டுகின்றார்கள். கட்டினாலும் கூட பிரச்சனைகள் நிறைய வருது. அடிக்கடி பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது மக்களுக்கு. இதற்கு என்ன காரணம்? ஜாதக பிரச்சனையா, இல்லாண்டா நில சம்பந்தமான பிரச்சனையா, இல்லாட்டி சரியான கணிப்பு போன்ற இல்லை என்பதற்காக? அதில் வந்து என்னென்னா கூகுள் ஒன்று மட்டும் நல்ல மக்கள் தெரிஞ்சு கொள்ள என்று சொன்னால், இப்போ பொதுவாக பூர்வ ஜென்மத்தில் பூமி மானிட பிறவி என்றது மிக சக்தி வாய்ந்தது, புனிதமான பிறவியும் கூட. கடவுளால் அனுப்பப்பட்டது தான் வாஸ்து என்றது. அதாவது சிவன் என்ற வேர்வையில் சிந்தி நிலத்துக்கு அனுப்பப்பட்டது தான் வாஸ்து என்றது. அது வாஸ்துன்றது, அதாவது ஒரு உருவத்தை படைக்கும் பொழுது என்ன, இப்போ ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு வந்து கை கால் முகம் எல்லாமே வந்து அந்த கரெக்டாகவே அந்த அமைஞ்சால் தான் அது இந்த வளர்ச்சி வந்து நன்மையாக இருக்கும். அந்த பார்க்குறதுக்கு அந்த குழந்தை வந்து தெளிவாகவும் அழகாகவும் தெரியும் இல்லையா? வாஸ்துல ஒரு அங்குலம் கூட நமக்கு அந்த உடலில் வந்து குழந்தையில் அந்த உடலில் வந்து கூடியோ குறைஞ்சோ வந்தால் அது பார்க்குறது அவலட்சணமாக ஆகிடும். அதே போலன்னா வாஸ்து வந்து சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு நிலம் வாங்குறார். ஒருத்தர் நிலம் வாங்கி அந்த நிலம் வாங்க கணவனாக இருக்கணும், இல்லை மனைவியாக இருக்கலாம். அந்த போல் இருவருக்கு யாருக்கு இந்த நிலம் வாங்கக்கூடிய சக்தி இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்து நிலம் வாங்குறாங்க இல்லையா? அது வாங்கும் பொழுது என்ன சொன்னால் அவருக்கு பிறந்ததுக்கு வந்து அவர் பிறந்த திகதிக்கு ஏற்றவாறு அவருடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலம் அமைதா என்று சொல்லி பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது இல்லையா? நமக்கு வந்து செய்யனா நீ வீடு கட்டினால் வந்து நம்ம வந்து சதா காலம் அந்த வீட்டில் வந்து வாழணும்னா இன்றைக்கு கட்டி நமக்கு நாளைக்கு வித்துட்டு போகிறதும் இல்லை, நாளைக்கு கூலி கொடுத்துட்டு வாழ்றதும் இல்லை. ஏன்டா கூலி கொடுத்தாலும் என்னென்று சொன்னால் வாடகை கொடுத்தாலும் என்ன, வர்றவன் வந்து நிம்மதியாக வாழணும் இல்லையா? அதனால வந்து என்ன செய்யும் தொழிலை வந்து சரிவர செய்யணும்ல. எந்த கர்மத்தை செய்தால் என்னென்னு சொன்னால் அடுத்தவருக்கு புரோஜனம் இல்லாதாகவே இருக்கதாகவே தான் நம்ம செய்யணும்டா. எதுக்குமே புரோஜனம் இல்லாத மாதிரி செய்கிறது வந்து அது பாவக்கேடு ஆகிடும். அதனால வந்து என்ன, வாஸ்து என்றது வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக புனிதமானது. நம்ம வந்து ஒரு நிலம் வாங்கி நம்ம வீடு கட்டும் பொழுது என்ன சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு அடிக்கணக்குகள் அமையுது. இந்த அடிக்கணக்கில் மட்டும்தான் நீ வந்து வீடு கட்ட முடியும். இதுக்கு மேலே கட்டினால் உனக்கு வந்து சில பாதிப்புகள் வரலாம். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பல பிளவுகள் வரலாம். கணவன் மனைவி பிரிஞ்சும் போயிடலாம். குழந்தை குட்டிகள் இல்லாமல் போயிடலாம். செய்தொழில் பாதிக்கலாம். பல வழியிலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. என்னன்னா வாஸ்துல வந்து இருக்கும் ஸ்தானத்தில் வந்து வாஸ்து முறைப்படி அமையா விட்டால், ஏன்னா வாஸ்து வந்து பல பேர் என்னென்னா வாஸ்துவை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் அப்படின்னால இருந்தாலும் வாஸ்து என்ற ரீதியில் வந்து நம்ம உடல் எந்த லெவல் அமைப்பு அமைஞ்சிருக்குதோ அது போல தான் நமக்கு ஸ்தானம் இருக்கும். மனம் கொண்டதே மாளிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போல் என்னென்னா மனம் கொண்டது தான் மாளிகை. மனம் வந்து என்ன சொன்னால் வாஸ்து முறைப்படி நமக்கு அமைக்கப்பட்டது. ஒருத்தரை பாருங்க, ரோட்டில் போகும் பொழுது ஒரு தரம் பார்த்துட்டு திரும்பவும் ஒரு தரம் பார்க்கணும்னு தோணும் இல்லையா? ஏன்னா அவர் அங்க லட்சணம் அந்த வாஸ்து முறைப்படி அழகாக அமைஞ்சு அவர் இருக்கிறார். ஒரு சிலர் பார்த்தோன்னா கண்ணு முடிடுவோம், ஐயோ அவனை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சில பேரை பாருங்க அந்த சொத்தை பிடிங்கிற மாதிரியே பார்ப்பாங்க இல்லைன்னா அவனுக்கு வந்து அந்த பல வந்து கரும அந்த வாஸ்துல வந்து சில பாதிப்புகள் இருப்பதனால் இது என்னென்னா சரிவர நம்ம எது நமக்கு தேவையோ எது எப்படி நடக்குமோ அது மாதிரி சரிவர நம்ம தேர்ந்தெடுத்து அமையும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாஸ்து என்ற ரீதியில் வந்து மிகப்பெரிய சொத்து என்னென்னா வாஸ்தவத்தை நிறையவே சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னுண்டா. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வந்து நான் வாஸ்துவத்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு என்னென்னா சங்கமம் ஜாதகத்தோட சங்கமமாகி அந்யோன்யமாக போகிறது தான் வாஸ்துன்றது. இப்போ நாம வந்து இப்போ கூகுள் கேட்டதை போலன்னு ஸ்தானத்தில் வந்து புது வீடு இடம் வாங்கி புது வீடு கட்டி குடும்பம் போய் வாழும் பொழுதுன்னா அவங்களுக்கு வந்து தீராத பிரச்சனை தீரவே தீராது. காரணம் என்னென்றால் இந்த கணவன் மனைவி இருவருக்கு இடையில் வந்து பிறந்த தேதிக்கு இணைய அந்த வீடு வாஸ்துவாடி அமையாது. என்ன போல சொல்லுவாங்க, பவுண்டேஷன் வந்து சரியாக அமைஞ்ச பில்டிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி, அதே போல என்னண்டா கணவன் மனைவி உறவுல வந்து நல்லபடி அமைஞ்சாதான் அவர் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ப்பும் வரும். அதனால வாஸ்து என்ற ரீதியில் வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ அமைவதை விட இருவருமே சேர்ந்து வேண்டு வாஸ்து முறை ஒரு விஸ்தானம் அமைய வேண்டும். மனைவிக்கு ஏற்ற மாதிரியே தான் மனைவியின் ராசிக்கோ மனைவியின் பிறந்த தேதிக்கோ ஏற்றவாறு தான் ஒரு வந்து விஸ்தானம் அமைய வேண்டும். அதுக்கு அவருடைய மனைவியின் நேரத்தின்படி ஒரு விஸ்தானம் வந்து வாஸ்து முறைப்படி அமையுமாக இருந்தால் அந்த குடும்பம் வந்து அந்யோன்யமாக அமையும். என்னென்னா அந்த குடும்பத்தில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அடுத்தவன் பார்த்து புதுநபர்களே அந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம், வாஸ்து முறைப்படியும் சுமங்கலி மகாலட்சுமி தாண்டவமும் சுமங்கலின் ஆசீர்வாதம் அந்த மூன்றும் ஒன்று கூடி வரும் பொழுது இஸ்தானத்தில் வாசுதேவர் என்ற ஆசீர்வாதம் மிக ரொம்ப சிறப்பாக அமையும். அந்த வாஸ்து முறைப்படி நம்மளை ஒரு இஞ்சி கூட பிறந்த தேதி இல்லை அமைய ஒரு அங்குலம் கூட ஒரு இஞ்சி கூட குறைஞ்சது என்று சொன்னால் நம்மளால்
நிம்மதியாக வாழ முடியாது அந்த குடும்பத்தில். அதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலைன்னா, இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து 60 செகண்ட் வந்து ஒரு நிமிடம்னா 60 நிமிடம் வந்து ஒரு மணித்தியாலம் ஆகுது. 59 நிமிடம் 59 செகண்ட் வந்து ஒரு மணித்தியாலம் ஆகுமா? இயலாது. என்ன காரணம் என்றால் அதில் ஒன்று குறைஞ்சிருச்சு. அது சரியாக வந்தால் தான் அந்த கடந்த அந்த மணித்தியாலத்தை கடந்து இன்னொரு மணித்தியாலத்துக்கு நாங்கள் போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிட்டும் இல்லையா? அதே போல தான் வாஸ்துன்ற ரீதியில் நாம் பிறந்தது காலச்சக்கரத்தின் அமைய நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ நமக்கு ஏற்றவாறு நமக்கு அதை வந்து கரெக்டாகவே நம்ம செய்து முடிக்கும் பொழுது நாம் ஒரு ஸ்தானத்தில் வந்து வாஸ்து ஆசீர்வாதத்தோட நமக்கு நிம்மதியாக நம்ம செய்தொழில் திருப்தி பண்ணி மங்களகரமாக வாழக்கூடிய அமையும் வாஸ்து சரியாக அமைந்தால். குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளையும் பார்க்கும்போது வீடுகளில் தான் அந்த நிம்மதி அப்படின்றது நாங்கள் இருக்கணும். அந்த நிம்மதி வந்து வீடுகளை நாங்கள் தொலைச்சிடுறோம் இப்படியான காரணங்களால். குறிப்பாக சந்தோஷம் இல்லாமல் போகுது, கணவன் மனைவி இடையிலே கருத்து முரண்பாடு, இப்படி பல விடயங்கள், பிள்ளைகள் படிக்காமல் போகிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அதிலும் சிலருடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருக்கலாம். இதெல்லாம் கட்டாயமாக நாங்கள் சரியான முறையில் கண்டறிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஜாதகத்தை சரியான முறையில் பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தை சரியான முறையில் கணித்து உங்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு என்ன என்பதை சிறப்பாக தருவதற்கு சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார் சுவாமி. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது, சுவாமியை நீங்கள் நேரடியாக சந்திப்பதற்கு முன்னதாக தொலைபேசி இலக்கங்கள் திரையிலே காணப்படுகிற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 077-322-7005 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் உங்களுடைய ஜாதக குறிப்பை அனுப்பி அது நேரம் தெளிவான கேள்வியை தெளிவாக எழுதி அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அப்பொழுதுதான் இலகுவாக உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கத்தை தருவதற்கு இலகுவாக இருக்கும். எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, மக்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு வாழ்க்கையினுடைய நாட்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி முன்பதிவு செய்து கொண்டு சுவாமியை நீங்கள் சந்திக்கலாம். குறிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே சில நேரங்களில் வந்து நன்மைகள் நடக்கும், எதிர்பாராத தீமைகள் நடக்குது. எதிர்பார்த்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் தோற்று போகிறோம். சில நேரங்களில் எதிர்பார்க்காம சில நேரங்களில் வெற்றி பெறும். இதற்கு என்ன காரணம் சுவாமி? உண்மையில இந்த தெய்வ சாபம் என்றது இதுதானா? அதாவது அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்றால் தெய்வீக சாபம் என்ற தெய்வீக சாபம் என்று பூர்வ ஜன்மத்தில் வரப்போகுது. பூர்வ ஜன்மத்தில் கர்ப்பப்பையில் வந்து ஒருத்தர் கல்யாணம் செய்யும் பொழுது பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த பொருத்தத்தில் வந்து ஒன்று இருக்குது, ஒளிமறைவான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த தோஷம் பார்க்கப்பட்டது. அதாவது பிறக்கும் குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து என்னென்று சொன்னால் எதிர்மறைவான ஒரு தோஷங்கள் வந்து தெய்வீக சாபம் உண்டா இல்லையா என்று சொல்லி ஜாதகத்தில் கணிக்கப்படுது. அதை வந்து சரிவர ஆதாத அந்த ஜாதகம்ன்றது இப்படி தானே என்றால் ஒரு ஆழம், ஜாதகத்துக்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் யாராலையும் கணக்கெடுக்க முடியலைன்னா, அதாவது நம்மளால் இயன்றது ஜாதகம் ரொம்ப கடல் மாதிரி. என்னென்னா அதை எவ்வளோ நாள் நாம் கற்றுக்கிட்டு போகலாம். இருந்தபோது என்னென்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் தெளிவான ஒரு ஆராய்ச்சி தன்மை வந்து ஒரு மைண்ட் வந்து நமக்கு கிளியரான ஒரு தெளிவான ஒரு அறிவு சிந்தனை, ஒரு ஞான சக்தியோட தெய்வீக ஞான சக்தியோட சக்தியோட ஜாதகம் பார்க்கும் பொழுது என்னென்னா பல விஷயங்களும் பல நன்மைகளும் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அது போல் என்னென்னா வர பக்தர்களுக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தெளிவான பல பரிகாரங்கள் அவருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பும் பலாபலன்களை அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இதெல்லாம் தெய்வீக ஒரு சாபம் என்று சொல்லும் பொழுது என்னென்று சொன்னால் ஒரு குழந்தைக்கு பிறந்து என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து நின்று சொன்னால் பல வழியிலும் பல நன்மைகள் இருக்குது. அதாவது தெய்வீக சாபம், தெய்வீக ஆசீர்வாதம், இது ரெண்டையும் நம்ம எடுத்துட்டா ஒரு உதாரணம் ஒரு ஜாதகத்தில் நான் வந்து சொல்கிறேன்டா, கடந்த காலத்தில் வந்து பூர்வீக காலத்தில் நின்றால் ஒரு குழந்தைக்கு வந்து நின்று சொன்னால் தெய்வீக ஆசீர்வாதம் கிட்டிய ஒரு குழந்தை பிறக்குதுண்டா, அந்த குழந்தை பிறந்த ஒன்று என்ன சொன்னால் அதோட லைஃப் வந்து யாராலையும் அசைக்க முடியாத மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு குழந்தையாக வளர்ந்து வாழ்ந்துட்டுருக்குன்னு எல்லாரும் பார்த்து புதுனப்படுறளோ அந்த குழந்தை வளர்ந்து வாழ்ந்துட்டுருக்கணும். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து பொதுவாக எடுத்துட்டு சொன்னால் சொந்த பந்தங்கள் எடுக்கணும் வைங்களா. இந்த சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் அமையும். வழிகாட்டியாக அமைஞ்சு என்னென்றால் அது வந்து ஒவ்வொரு குழந்தைகள் வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொருத்தருக்கு வளர சொந்த பந்தங்களை ஒரு நல்ல இடத்துல வந்து ஒப்படைச்சு நல்லபடியாக நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வழியை அதை காட்டும். அந்த வந்து என்னென்னா அந்த கர்மத்தில் பிறந்தவங்க, அந்த சாபத்தில் பிறந்தவங்களை வந்து தெய்வ ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை என்ன பண்ணணுன்ற சொன்னால் தெய்வ ஆசீர்வாதத்தில் வாழ்வார் என்ன சொன்னால் அந்த சாபத்தில் உள்ளவங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல கொண்டு ஒருத்தடையும் வச்சு ரைட்டு நீ இது மூலம் நீ வந்து வாழ்ந்துக்க, இது மூலம் நீ வாழணும், இதுதான் உனக்கு வழி, இந்த வழியில் நீ ஓடின்னு சொன்னால் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போகும் பொழுது என்னென்னு சொன்னால் சாபம் ஆகப்பட்டது. அந்த சாபத்தில் வளர்ந்த பிறந்தவன்
என்ன செய்வான்டாம், எவ்வளவு தான் கிடைச்சாலும் அந்த பொறாமை என்று சொல்லி ஒன்று வரும் இல்லையா. ஏன்னா தான் அடுத்தவனு பார்த்து பொறாமையே படுவோம். ஏன்னா தானும் வாழ மாட்டார், அடுத்தவனும் வாழ வைக்க மாட்டார் இல்லையா. ஏன்னா நான் புண்ணியவான் என்ன செய்வானா, சரி நீ வாழ, நீ இப்படிலாம் வாழணும், உனக்கு இதான் வழின்னு சொல்லி, அதாவது என்னென்னா சாக்கடையில் உள்ளவனையும் கொண்டு வந்து பஞ்சமெத்தையில் வச்சு நீ வாழுன்னு சொல்லுவார்ல. இதுதான் மிகப்பெரிய புண்ணியவாண்ட வார்த்தை. என்னென்னா தெய்வ ஆசீர்வாதம் கிடைச்ச பெற்றக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வழியை காட்டும். சாபம் கிடைச்சவன் என்ன சொன்னால் அவரை முன்னுக்கூட்டு பின்னுக்கு புறம் பேசுவானே, அடா இவனா அப்படியானு நல்லவன கெட்டவன அப்படின்னு சொல்லி அந்த அவன் வாயில் வர்ற வார்த்தையில் கூடாத வார்த்தைகள் வரும்னா, அதாவது என்னென்ன புண்ணியவான் வந்து எதையுமே பொருட்படுத்த மாட்டாரன்னா, உன் வார்த்தை உனது சொல் நீ சொந்த, உனக்கு அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் நீயே, உன்னோட ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லி புண்ணியவான் கிளம்பிடுவார் இல்லையா. அதே போல் என்னென்ன அந்த கர்ம வினையில் சாபத்தில் பிறந்தவன் சொன்னால் சகல பாவங்களையும் அனுபவிச்சே தீர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்குறோம் என்ன தான் வாழ்ந்தாலும் சொன்னால் தெய்வீக சாபம் அமைஞ்சிட்டு சொன்னால் அந்த தெய்வீக சாபத்தில் வந்து குடும்பங்கள் வந்து பல சிக்கல்கள் வரும், குழந்தை குட்டி வரும், பல சிக்கல் வரும். எதாக இருந்தாலும் என்னென்னு ஒரு சாம்பாரை வந்து ஒரு சாக்கடை மாதிரியே அவன் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். தேவ ஆசீர்வாதம் கிடைச்ச குழந்தை ஒன்று பாருங்கள், அதோட குழந்தை வந்து அந்த அந்த அந்யோன்யமாக வாழும், செல்வாக்கோட சந்தோஷம் வாழும், அடுத்தவன் பார்த்து புது நபர்களால் வாழ்க்கை அமைஞ்சின்ற அந்த வாழ்க்கை வந்து யாராலையும் அணைக்க முடியாது. என்னென்னா தெய்வ ஆசீர்வாதத்தோடு பிறந்த குழந்தையின் வாழ்க்கை அந்த மாதிரி அமையும். தெய்வ சாபத்தோட குழந்தை பிறந்த குழந்தைகள் வந்து இப்படியான பல கஷ்டங்கள் அமையும். என்னடா எதை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பல சிக்கல்கள் வரும். ஏன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்காது, குழந்தை குட்டி எடுத்துனாலும் குழந்தை குட்டிக்குள்ள நன்மை நடக்காது. ஏதோ ஒரு வகையில் கடவுள் வந்து அவனோட மனசை பாதிச்சு நீ சாகும் வரையும் உனது சாபத்தை நீ உன் கண்ணீராலேயே கழுவணும் என்று சொல்லி ஒரு சாபம் விட்டுருப்பார் இல்லையா. அந்த சாபம் மூலம் அவன் பாருங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு கொண்ட ஒரு 2 பேர் எடுத்துக்கொள்ள, ஒரு புண்ணியமான ஒரு சாபக்காரன், அந்த 2 பேர்த்துக்குமே பெண் குழந்தை பிறக்குதுன்ற பெண் குழந்தை சொன்னால் 5 குழந்தை பிறக்குதுன்னு வைங்க. அந்த புண்ணியவானுக்கு வந்து 5 குழந்தை பிறக்க ஒரு அந்த புண்ணியம் ஆசீர்வாதம் பெற்றவனுக்கு பாருங்க 5 குழந்தைன்னு பஞ்சலட்சுமி மாதிரி பஞ்ச பூதங்கள் ஆசீர்வாதத்தோடு அமோகமான வாழ்க்கை வாழ்ந்துருங்கள். இல்லை வாழ்க்கை எங்கே இருக்குன்னு குறிக்கோளோடு வாழ்ங்க. அந்த குறிக்கோளை நான் இந்த இடத்த நான் தொற்று தான் வருவேன் என்ற ரீதியில் வாழ்வார்கள் இல்லையா. இது வந்து ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகள். சில சாபத்தில் குழந்தை பிறந்து சின்ன வயசில் கல்யாணம் கட்சிகள் கட்டி தான் தாய் தகப்பன் வந்து சொல் பேச்சு கேட்காமலுக்கும், பல கல்யாணம் கட்டினாலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையாமலுக்கும், நல்ல ஒரு கணவன் அமையாமலுக்கும், அதாவது அந்த குழந்தை போன வீடு வந்து ஒரு மூதவி மாதிரியே நின்ற ஒரு தருத்திரியம் படித்த மாதிரியும் போன உடனே சந்தோஷமாக இருந்த குடும்பம் அந்த குடும்பம் போன உடனே கல்யாணம் கட்டி போன உடனே அந்த குடும்பம் இல்லாமல் போயிடும். இப்படியான பல இதுகள் எனக்கு ஏன்னா அந்த சாபத்தால் தெய்வீக சாபத்தால் அமைஞ்சு சாபம் பெற்ற குழந்தையை இந்த பருவகால உயர்ச்சிகால முயற்சி வந்து பல வழியிலையும் பல சிக்கல்கள் இருக்கா. இப்படி அந்த சாபத்தில் அமையும் பொழுது என்னென்றால் வளர வளர அந்த குழந்தை குட்டியோடு வரும் பொழுது என்னென்று சொன்னால் ஒரு பக்கம் வந்து இந்த கை கால் விளங்காமல் போயிடும். அதாவது தன் அறியாமலே அடுத்தவனுக்கு தெரியாமலே தர வருத்தங்கள் நுரம் உடம்பு சம்பந்தமான பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமதே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும்டா அடுத்தவன் பற்று நம்மளை வந்து குற்றம் குறை சொல்லிடுவானோ ಅನ್ನது அப்படின்ற ரீதியில் தனது குறையை மறைக்கிறதுக்காக பல வழியில் நல்லது செய்து கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பு வரும். இருந்தாலும் என்னன்னா கடவுளால் விடுக்கப்பட்ட சாபம் வந்து எல்லாத்தையுமே தெளிவு காட்டும் பொழுதுனா குடும்பத்தில் வந்து அழியாத ஒரு செயல் வந்து தன் குற்ற உணர்ச்சி தனதுக்கு வந்து கண் முன்னே வந்து காட்டும். என்னன்னா அந்த இதுதான் ஏன்னா புண்ணியவானனுக்கு தேவ ஆசீர்வாதத்தில் பிறந்த புண்ணியம் கிடைச்ச குழந்தையும் எப்படியோ வாழுது, சாபம் கிடைச்ச குழந்தையும் எப்படியோ. ஆனால் ரெண்டுமே உயிர் தான். என்ன ரெண்டுமே உயிர் தான், ரெண்டுமே உருவம் தான், ரெண்டுமே நல்லா இருக்குது. அதில் வந்து என்னென்னா நன்மை தான் முக்கியம், தீமையாகவே அமையும். அந்த வந்து தெய்வீக சாபம். இப்போ தெய்வீக சாபம் கிடைச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஆலயம் இருந்தாலும் பக்கத்தில் ஆலயத்துக்கு 10 அடியில் ஒருத்தர் இருந்தாலும் வைங்க அந்த கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்றதுக்குரிய சக்தி கிடைக்காது. ஏன்னா தெய்வ சாபம் தானே அவனுக்கு, அந்த தெய்வ ஆசீர்வாதம் கிட்டாது. ஆனால் அந்த பக்கத்தில் கோயில் இருந்தால் அந்த கோயில் வந்து கும்பிட்றதுக்கு இருக்காது. அதாவது இப்போ ஒரு பூர்வீகத்தில் ஒரு கதை என்னன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு மகரிஷி உண்டு ஒரு கிணறு தோண்டினாருன்னா கிணறு தோண்டி அவர் ரிஷி தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுன்னா அவருக்கு குடிக்கிறதுக்கு என்ன ரிஷி எல்லா இடமும் போய் வந்து நடந்து போய் எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது இல்லையா. எந்த வீட்டுகளுக்கும் அவர் போகக்கூடாது. ரிஷியை வந்து தெய்வத்தோடு சங்கமமாகி தியானத்தோடு வாழ்கிறவர்.
அவர் தான் தெய்வம்ன்றது. அப்போ அந்த ஊரை கட்டி காக்கும் தெய்வம் அவர் தான். அப்படிங்கும் பொழுது அவர் தியானம் பண்ணும் பொழுது ஒரு கிணறை தோண்டி அந்த பரிசுத்தமான தெய்வ நீரோடு அவர் சங்கமமாகி வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். அதை ஊர் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அரிசியை கண்டோன்னா அவருக்கு சில போற்றி பொறாமைகள் வரும். என்ன இவ்வளவு சிறப்பாக இவர் தனியாக வாழ்ந்துருக்கார், யாருடைய தொடர்பு இல்லையே, எப்படி நல்லா வாழ்ந்துருக்கார், இவருக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது, ரிஷியாக இருந்தாலும் என்னண்டா எப்படி இவருக்கு நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஊர் மக்கள் வந்துன்னா அவர் மேலே பொறாமைகள் ஏற்படலாம் இல்லையா. அந்த பொறாமை ஆகப்பட்டது என்ன சொன்னால், தீமை யாரை பற்றி ஒருத்தர் பொறாமையை நினைச்சாலும் அவருக்கே அது பல மடங்கு போய் சேரும். அதனால நம்ம யாரையும் பற்றி பொறாமையை நினைக்கக்கூட, முடிஞ்சால் உதவி செய்யணும் ஒழிய ஒருத்தரம் பண்ணவே கூடாது அப்படி என்று நம்ம விலகிடணும். அப்போ உடனே காலத்தில் என்னென்னா ஊரே வற்றி, நீர் வற்றி, மழை இல்லாமல் நிலமே காஞ்சு தண்ணி இல்லாமல் போய் மக்கள் பெரிய கஷ்டப்படுறாங்க இல்லையா. அப்புறம் இருக்கிற ரிஷி காரியத்தில் இருக்க பூமியில் அந்த தெய்வீக பூமியில் நீர் நிறைய செழிப்பாக வளரும். ஆனால் ஊர் மக்கள் ரிஷி சொன்னாரா, சரி எல்லாரும் வாங்க இந்த நீர் அருந்துங்கன்னு சொல்லி. ஆனால் இவனுக்கு அந்த தன்மானம் என்னென்ன ரிஷியை பற்றி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு பொறாமப்பட்டுட்டான் இல்லையா. அதனால அவரோட முகத்தில் போய் முழிச்சு அவரோட வார்த்தையை கேட்டு அவரோட உதவி கேட்கறது பெரிய இவனுக்கு ஒரு பெரிய ஒரு மனஸ்தாக்க மாதிரி இருக்கும் பொழுது என்னென்றால், இன்று அதாவது இந்த ரிஷி சொன்னார், நான் கூப்பிட்டு என்னென்றா, இங்கே வா பக்தா, அதாவது நீர் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதும் பிறந்த உடனே நீர் தான் கட்டாயம் தேவைப்படும்னா, இறந்த உடனே அவனுக்கு கடைசி வழி அனுப்பும் பொழுதும் நீர் தான் தேவைப்படும். இது என்று சொன்னால் பிறப்பு இறப்பு இது ரெண்டும் சங்கமம் மத்தியில் தான் உன்னோட வாழ்க்கை போகுது. அதாவது என்னென்னா, இந்த நீரை நீ அருந்தும் பொழுதுன்னா உனக்கு புண்ணியம் கெட்டு ஆன்மாவின் ஆசீர்வாதத்தோடு ஆன்மாவுக்கு மிகப்பெரிய பலத்தோடு நீ வாழக்கூடிய வாய்ப்பும் பெறும். ஏன்னா உனது அகம்பாகம் விலகி உனக்கு நீ ஒரு புனிதமான மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த நீரை அருந்துன்னு சொல்லி. ஆனால் அந்த நீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு என்றைக்குமே கிடைக்க போவதும் இல்லை. என்ன காரணம் என்றால், தெய்வ சாபத்தால் ஆகப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது என்றால், எந்த ஒரு நல்லது கிடைச்சாலும் அந்த நன்மை அவருக்கு அமைகிறதும் கிடையாது. ஏன்னா இப்படியான பூர்வீகத்தில் பழைய புராணங்களை நாம் கற்றுருக்கணும், படிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. கருட புராணத்தில் ஒரு பகுதியில் சொல்லுது நின்றசனா, தெய்வீக சாபம் கிடைச்சதான் ஊரே அழிஞ்சு இல்லாமல் போயிடும் என்று சொல்லி. அதே போல என்னன்னா, காண்டாரி என்ற சாபத்தால் தான் கிருஷ்ண இந்த வாழ்க்கையை கிருஷ்ண பரம்பரையை அழிஞ்சதுக்கு சொல்லி அதை மகாபாரதத்தில் சொல்லுது. எப்படியும் பொழுது என்னென்னா, தெய்வீக சாபத்தில் நாம் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலோ எந்த ஊர் பிறந்தாலும் எந்த ஒரு ஆலயத்தில் நம்ம குற்றங்குறையை சொல்லி வாழ்ந்தாலும் தெய்வீக சாபமாக ஆகும். ஏன்னா அந்த சாபத்தில் நம்ம விடுதலை மிக பெரிது. ஏன்னா எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தாலும் தெய்வ சாபத்தை நம்ம தீர்த்துவழி ஆக்க முடியாது. ஆனால் தெய்வ ஆசீர்வாதம் பெறுறது மிக கடினமானது. ஆனால் மிக எளிதில் பெற முடியும் ஒழிய தெய்வ ஆசீர்வாதம் மிக கடினமாக நம்ம பெற முடியாது. என்ன காரணம் என்றால், நாம் அகம்பாவத்திலிருந்து விடுதலை வேணும். அகம்பாவத்தில் விடுதலை நாம் மனித வாழ்க்கை புண்ணியமான வாழ நம்ம என்னைக்கு கற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் தெய்வீக மகனாக வாழக்கூடிய வாய்ப்பும் வரும். ஏனென்றால் அடுத்தவனை பார்த்து நம்ம பொறாமப்படவே கூடாது என்றால், வாழ்க்கையில் நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் என்றால், யாருக்கும் உதவி செய்யலை என்றாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் வாழணும். அந்த இதுதான் மிக ஒரு புண்ணியம்ன்றது. ஏன்னா அந்த சாபங்களை பற்றி நம்ம சொல்லும் பொழுதுன்னு மிகப்பெரிய ஒரு தெளிவு, மிகப்பெரிய ஒரு புத்தகம் எழுதி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு நேர காலம் பத்தாது. இருந்தாலும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு சாபங்களை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் ஒரு உதாரணம் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ளணும் என்றால், இன்றையிலிருந்து சரி அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறத குற்றம் கூற சொல்கிறத நிறுத்தி கொள்ளுங்க. ஏன்னா நாம் வாழும் காலம் கொஞ்ச காலம். அந்த காலத்தில் நம்ம எந்த குறையும் இல்லாமலுக்கு வாழ கற்றுக்கொள்ளணும். நம்ம கொண்டு அந்த ஆன்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி உபகாரம் செய்கிறது நன்மை செய்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா உயிர் வாழ்கிறதுக்கு தான் உடம்பு முக்கியம். அந்த உடம்பு இல்லைன்னா உயிர் கிடையாது. அதனால் நாம் அந்த உடம்புல உயிர் வாழணும் என்று சொன்னால் நாம் சில புண்ணியங்கள் சில நன்மைகள் செய்து ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆலயங்களில் கட்டாயம் நம்ம ஆலய தரிசனம் மிகவும் பெரிய முக்கியமாகாது. ஆனால் இருந்தாலும் மனித பிறவியில் செய்த தவறுகள் என்னைக்கு ஒருத்தன் தவறுகளை நாம் செய்து தவறு என்று சொல்லி நினைக்கிறானோ அன்றைக்கு அவர் புனிதமாகுவான். அன்றைக்கு தான் மனித பிறவியில் மிகப்பெரிய லட்சணம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் சிவ ஆலயத்தில் கட்டாயம் அனைவரும் போயிட்டு வணங்குறது மிகப்பெரிய சால சிறந்த காரியமாகும். ஆனால் சிவன் கோயிலில் மாத்திரம்தான் நீங்கள் உங்களோட கர்ம வினையில் மிகப்பெரிய பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதனால் சொன்னால் எதிர்காலத்தில் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் சில சாபங்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு
எங்களுக்கு வந்து நேர காலங்கள்லாம் பற்றாதனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பரிகாரத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக சாபம் பற்றி பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். நாளைய நாள் உங்களுடைய சிவ வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள், நிச்சயமாக அதற்கான தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளும் எம்மோடு இணைந்திருந்து பல விடயங்களை பகிர்ந்திருந்த பண்டாரவளை ஸ்ரீ சிவபத்ரகாளியம்மன் ஆலயத்தினுடைய பிரதம குருவும் பாண்டவ ஜோதிட அதிபதியுமான கலாநிதி ஸ்ரீ சர்மா சுவாமிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரையில் காணக்கூடிய தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி அவரை நீங்கள் நேரில் சந்தித்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்துக் கொள்ளலாம். இன்று மற்றும் நாளை வெள்ளவத்தை ஃபெட்ரிகா வீதியில் சுவாமியை சந்திக்கலாம். அதற்கு முன்னதாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியில் பயனுள்ள பல விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இவை தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எமது நேத்ரா டிவியினுடைய யூடியூப் சேனலிலும் காணக்கூடியதாக இருக்கும். வணக்கம் நேயர்களே.